மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? ஆ, கால் வந்துச்சேன்னு பேசிட்டு இருந்தேன். ஓ ஓகே மேடம். சாரி மேடம், நேற்று காஃபி ஷாப்பில் பேச முடியாமல் போயிடுச்சு. இப்போ சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை சுவாமி, ஃப்ரீயாக விடு. சரி மேடம். பை த வே, அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், கடைசியில் நீயும் ஃபேமிலி மேன் ஆக போகிற. தேங்க்யூ மேடம். ஒவ்வொரு பையனுக்கும் அவனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு இருக்கும் மேடம். அந்த விஷயம் புரியாமல் நம்ம பசங்களாம் கன்ஃபியூஸ் ஆகி நடுவில் சில பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துகிறோம். மாறணும் மேடம் அது. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உன் மாமா பொண்ணு ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன்னா உன்னை யார் என்ன சொன்னாலும் உன் கூட இருக்கிறவங்கள நீ சிரிக்க வைக்கிற. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாரி சொல்லிடுவ. ஒருவேளை சோகமாக இருந்தா சரியாகிற வரைக்கும் கூட இருப்ப. உன்னை நம்பி வர பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? ஆக்சுவலி நீ நான் ஹாப்பியாக இருக்கணும்னு எந்த அளவுக்கு நினைக்கிறியோ அதே அளவுக்கு நீயும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாம அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோ. சரி மேடம். சரி, கல்யாணம் எப்போ? என்கேஜ்மெண்ட்டு நெக்ஸ்ட் மந்த் எண்டு மேடம். பாரா, என்கேஜ்மெண்ட்கே இவ்வளவு வைக்கமா? கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவியா மாட்டியா, இல்ல அங்கேயும் மேடம் எதுக்குன்னு கூப்பிடாம இருப்பியா? அது எப்படி மேடம்? வேணா பாருங்க, நானே இங்கே வந்து உங்களை கையோட கூப்பிட்டு போகிறேன். என் ஊரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, கையோட அதுவும் நிறைவேறிடும். சரி.